வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் எலக்ட்ரானிக் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ டச் சென்சார், டச் சுவிட்ச். லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு ஒரு டார்லிங்டன் பேர்லேயே 2 பிஎன்பி டிரான்சிஸ்டர் அல்லது 2 என்பிஎன் டிரான்சிஸ்டர் உபயோகப்படுத்தி ஒரு டார்லிங்டன் பேர் நாம் டிசைன் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கேன். 2 547 டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணி இந்த டார்லிங்டன் பேர் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஹை கெயின் கிடைக்கும். அந்த ஹை கெயின் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். குறிப்பாக நாம் ஒரு ஆம்பிளிஃபையர் ஸ்டேஜ்லேயோ அல்லது ஒரு ரிலே டிரைவர் ஸ்டேஜ்லேயோ எல்இடி டிரைவர்லேயோ அந்த டார்லிங்டன் பேரை நாம் யூஸ் பண்ணலாம், யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ கொடுத்துருக்கேன். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இது இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு எலக்ட்ரானிக்ஸினுடைய சர்க்யூட் தியரி. டிரான்சிஸ்டர் பிஎன்பி என்பிஎன் உங்களுக்கு இருக்கிறது தெரியும். அதை எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஒரு அனலாக் மல்டிமீட்டர் யூஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது ஈஸியாக இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். நல்லா புரிஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம டிஜிட்டல் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஓகேவா? எந்த மீட்டர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்டில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா இது ஒரு டச் சுவிட்சு தான். பட் என்ன பண்ணியிருக்கோம், கொஞ்சம் டைம் டிலேனா எப்படி? இப்போ நான் என்ன ப்ராஜெக்ட் இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு டோர் பெல் அல்லது ஒரு இண்டிகேட்டர் கொஞ்சம் நேரம் எரிஞ்சு ஆஃப் ஆகணும் இல்லையா? ஒரு டோர் பெல் கொஞ்சம் நேரம் ஒர்க் பண்ணும். டோர் பெல் பொதுவாக அப்படி தானே இருக்கணும். டோர் பெல் பெரும்பாலும் எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்க, வீட்டுக்கு வெளியே யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த வெளியில் ஒரு பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணுற வரைக்கும் அந்த பெல் அடிக்கும். ப்ரெஸ் பண்ணுறது எடுத்துனா நின்று போயிடும். சரி, கொஞ்சம் அமுத்தி பிடிச்சான்னு வச்சு, ஒரு செகண்ட் அமுத்தி பிடிச்சா அது திறந்து எடுக்குமா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்க்கலாம் பாருங்கள். ஒரு 3 செகண்ட் வரும். மறுபடியும் இப்போ நான் கையில் டச் பண்ணுறேன், அதாவது ப்ரெஸ் பண்ணுறேன், ஜஸ்ட்டு ஒரு விரலில் ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல ஒரு மெட்டல் பிளேட் மட்டும் இருந்தால் போதும். இந்த இடத்துல ஒரு 100K ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. நான் கை எடுத்த பிறகும் அது அடிச்சிட்ருக்கோம். ஓகேவா? ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட். இந்த டைமிங் செகண்ட் எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னு கேட்டால், இந்த இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கெப்பாசிட்டரை பொறுத்து இருக்குது. இதில் நான் 100 MFD யூஸ் பண்ணியிருக்கேன். 10 MFDலேருந்து 220 MFD வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இதில் கொடுக்கக்கூடிய வோல்ட் 25 வோல்ட்லேருந்து 63 வோல்ட் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். வோல்ட் ப்ளஸ் அதனுடைய வேல்யூ ரெண்டையும் சேஞ்ச் பண்ணுறது மூலிமா நம்ம என்ன பண்ண முடியும், இதை பண்ண முடியும். இப்போ நான் ஒரு விரலை இங்கே டச் பண்ணேன் இல்லையா, ஒரு பாசிட்டிவ் வோல்ட்டு பாடி வழியாக இங்கே டச் ஆகுது. அதனால் என்ன அது உங்களுக்கு நல்ல எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுது. நான் எடுத்த பிறகும் கண்டினியூ வந்துட்டுருக்கோம். மறுபடியும் ஒன்ஸ் அகைன் எடுத்துட்றேன். மறுபடியும் கட் ஆகும்போது மறுபடியும் ப்ரெஸ் பண்ணுறேன். இண்டிகேட்டர் லைட் எரியுது. அட் த சேம் டைம் ஒரு பஸர் ஒர்க் பண்ணுது. ஓகேங்களா? இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கேன். அதாவது டச் டோர் பெல், ஒரு அலாரம் சர்க்யூட் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த பஸர் சின்னதோ பெருசோ வேறு மெலோடிஸ் நிறையா இருக்குது. இந்த அலாரத்துலேயே டிஃப்ரெண்ட் அவேர்னஸ் இருக்கிற மாதிரிலாம் இருக்குது. கார் ரிவர்ஸ் ஆரன், இந்த மாதிரி ஆரன்லாம் நிறைய சர்க்யூட்ஸ் இருக்குது, மாடூல் இருக்குது. UM66ங்கிற ஐசி யூஸ் பண்ணி கூட இந்த ப்ராஜெக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த சர்க்யூட் எப்படி ஒர்க் பண்ணுது, மறுபடியும் ஒன்ஸ் அகைன் பாருங்கள். ஒரு டச்சு தொடர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும். 2-3 செகண்ட் மறுபடியும் ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த எல்இடி கலர் நீங்கள் மாற்றிக்கலாம், பஸர் சவுண்டு மாற்றிக்கலாம். ஓகேவா? இதில் மொத்தம் 3 டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். 2 என்பிஎன் டிரான்சிஸ்டர், ஒரு பிஎன்பி டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். டோட்டல் இந்த சர்க்யூட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 9 வோல்ட் பேட்டரியில் ட்ரைவ் ஆகிட்ருக்கும் சர்க்யூட். இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள் சர்க்யூட். ஓகேவா? எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் வியூவர்ஸ் எல்லாருமே ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக வரணும், ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியராக உருவாகி நம்பிக்கை எனக்கு இருக்குது. இப்போ எதற்காக இந்த சர்க்யூட்லாம் கொடுக்குறோம்னா, யாராக இருந்தாலும் வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு கூட, படிப்பே இல்லாத ஸ்டூடெண்ட்டு கூட ஒரு ப்ராஜெக்டை மேக் பண்ண முடியும். ப்ராஜெக்ட் மேக் பண்ணால் என்ன நாலேஜ் வேணும்? முதல்ல எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட்ஸ்னுடைய பேர் தெரியணும், சிம்பிள் தெரியணும், ஒர்க்கிங் பிரின்சிபல் தெரியணும், மல்டிமீட்டரில் செக் பண்ண தெரியணும், சால்ட்ரிங் தெரியணும், டிசைன் பண்ண தெரியணும். அப்போ தான் அவுட்புட் வரும். ஒருவேளை அவுட்புட் வரல அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அதில் ஏதோ ஒரு இடத்துல குறை இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ தான் நம்ம சரி செஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போது சர்க்யூட் பார்த்திங்க அப்படின்னா, இதுதான் என்னுடைய சர்க்யூட் டயக்ராம். இதுதான் ஒரு சர்க்யூட் டயக்ராம். ஓகே, இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே,
இப்போது நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ஏன் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், எந்த அளவுக்கு நம்ம ப்ராஜெக்ட் பண்ணுறோமோ அப்போ தான் நமக்கு எலக்ட்ரானிக்ஸில் சம்மந்தப்பட்ட ஒரு நாலேஜ் வரணும். சில ஸ்டூடெண்ட் எடுத்த உடனே நான் ஒரு எல்இடி டிவி படிக்கலான்னு இருக்கேன், செல்ஃபோன் படிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் நியூ கமராக இருந்தீங்கன்னா முதல்ல பேசிக் எலக்ட்ரானிக்ஸ்னு கோர்ஸை படிங்க. இதுக்கு வயது வித்தியாசம் இல்லை, ஆண் பெண் வித்தியாசம் இல்லை. உலகத்தில் எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் உங்கள் இடத்துல உங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே இந்த தொழிலை கற்றுக்க முடியும். இந்த சேனலுடைய நோக்கம் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட எல்லா நுணுக்கங்களையும் தொழில்நுட்ப அறிவியலில் எந்த விதமான ஒளிவும் வரையும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஒரு வீடியோவாக உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த சர்க்யூட் தியரி ரொம்ப முக்கியம். முதல்ல டயக்ராம் இருக்கணும், காம்போனன்ட்ஸ் உங்கள்கிட்ட இருக்கணும். தென் இதெல்லாம் இணைப்பு கொடுத்தா கண்டிப்பாக அவுட்புட் வரும். இப்போ இந்த சர்க்யூட்டில் பார்த்துக்கலாம். இதில் வந்து பஸ்ஸர் இருக்குது இல்லையா? இந்த பஸ்ஸர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஸ்ஸரில் இந்த இடத்துல ப்ளஸ் அண்ட் மைனஸ் கொடுத்துருக்கோம். இங்கே பவர் சப்ளை வந்து 9 வோல்ட் ஆர் 12 வோல்ட் கொடுத்துருக்கோம். பஸ்ஸருடைய ஒர்க் என்னென்னா, இங்கே ப்ளஸ்ஸும் இங்கே மைனஸும் கிடைச்சா இந்த பஸ்ஸர் ஒர்க் பண்ணும். உங்களுக்கு தெரியும், ப்ளஸ் கிடைக்கலனாலோ இல்லை மைனஸ் கிடைக்கலையோ இந்த பஸ்ஸர் வேலை செய்யாது. ரெடிமேடாக மார்க்கெட்டில் கிடைக்கிது. மினியேச்சர், சப் மினியேச்சர், பிக் அப்படின்னு டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கிது. டிஃப்ரெண்ட் சவுண்ட் மியூசிக்கல் அவுட்புட்டில் கிடைக்கிது. இதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணி ப்ராஜெக்ட் பண்ணும்போது தான் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். சரி, யூஸ்ஃபுல்லாக இங்கே ஒரு ப்ளஸ், இது வந்து ப்ளஸ்ன்னு உங்களுக்கு தெரியும், இது வந்து மைனஸ் இதோட. ஓகே, இந்த பஸ்ஸர் ஒர்க் பண்ணும். அதேமாரி இந்த எல்இடி எரியணும் அப்படின்னா இந்த எல்இடி வந்து ஒரு 9 வோல்ட்டோ 12 வோல்ட்டோ கொடுத்தா அந்த பொட்டன்ஷியல் இந்த எல்இடி கொடுத்தா எல்இடி வந்து ஷார்ட் சர்க்யூட்டாக மாறிடும், ஃபெயிலியர் ஆயிரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக லிமிட்டிங் பண்ணுறதுக்காக ஒரு 1K ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஏனோடு, இது வந்து கேத்தோடு. அப்போ தான் இந்த எல்இடி எரியும். எப்போ எரியும்னா ஏனோடுக்கு ப்ளஸும் கேத்தோடுக்கு மைனஸும் கிடைச்சா ஒர்க் பண்ணும். அது உங்களுக்கே தெரியும். இன்னும் சொல்லப்போனால் இந்த பஸ்ஸருக்கு மைனஸ் கிடைச்சா தான் வேலை செய்யும் இந்த சர்க்யூட் படி. இந்த எல்இடிக்கு கேத்தோடுக்கு மைனஸ் கிடைச்சா தான் இந்த சர்க்யூட் வேலை செய்யும். சரி, இது ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இந்த டிரான்சிஸ்டர் வந்து கண்டக்ஷன் ஆகணும். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம், டிரான்சிஸ்டரை பற்றி நிறைய வீடியோ சொல்லியிருக்கோம். டிரான்சிஸ்டர் பொதுவாக கலெக்டர் எமிட்டர் எப்பொழுதுமே ஹை ரெசிஸ்டன்ஸாக தான் இருக்கும். மின்னோட்டம் பாயாத நிலைமையில் இருக்கும். அதான் ஹை ரெசிஸ்டன்ஸ். மல்டிமீட்டரில் செக் பண்ணால் நகரவே நகராது. அனலாக் மல்டிமீட்டரில் ஹை ரெசிஸ்டன்ஸ். அப்படி இருக்கக்கூடிய ஒரு டிரான்சிஸ்டர், நான் கண்டக்டாக இருக்கிற டிரான்சிஸ்டர் ஒரு கண்டக்டாக மாறுது. இதுதான் டிரான்சிஸ்டரோட ஒர்க்கிங் பிரின்சிபல். அப்போ எப்போ ஆகும்னா, இந்த பேஸுங்கிற எலக்ட்ரோடுக்கு லிட்டில் வோல்டேஜ் ஒரு 0.5 வோல்ட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த டிரான்சிஸ்டர் என்ன ஆகும்னா நான் கண்டக்டர் ஸ்டேஜ்லேருந்து கண்டக்டர் ஸ்டேஜுக்கு மாறும். நான் சொல்கிறதெல்லாம் எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ப்ராஜெக்டை நீங்கள் மேக் பண்ண தான் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போது 0.5 வோல்ட் கிடைச்சோடனே இந்த கலெக்டர் எமிட்டர் நான் கண்டக்டர் இருந்து கண்டக்டராக மாறும் பொழுது இந்த இடத்துலேருந்து நெகட்டிவ்லேருந்து என்னாவது உங்களுக்கு இந்த இடத்துக்கு நெகட்டிவ் வோல்ட்டு கிடைக்கும். கிடைக்கிறதுனால இந்த எல்இடி குளோவும் இந்த பஸ்ஸர் ஒர்க் பண்ணோம். சிம்பிள். ஸோ அப்போ இந்த டிரான்சிஸ்டரை கண்டக்ட் பண்ண வைக்கிறது எதுனா இந்த பேஸுக்கு கிடைக்கிற வோல்ட். இந்த பேஸுக்கு இந்த 0.5 வோல்ட் வரணும் அப்படின்னா இதுக்கு வோல்ட் எங்கேருந்து வரணும் பாருங்கள். இங்கே ப்ளஸ்ன்னு சொல்லியிருக்கேன், இங்கேருந்து தான் அது வோல்ட் வரணும், ட்ராப் ஆகி வரணும். அப்போ இந்த வோல்ட் வரணும் அப்படின்னா இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ட் ஆகணும். BC557 இது வந்து ஒரு PNP டிரான்சிஸ்டர், இது வந்து NPN. ஓகே, NPN, 2 NPN ஒரு PNP. இந்த PNP டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன்னா இதுக்கு பயாஸிங் எப்படி இருக்கணும்? பயாஸ் அப்படிங்கிறது ரெஸ்பெக்டிவ் கிரிட் அல்லது பிளேட்டுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்டிவ் வோல்டேஜ். இப்போ கலெக்டர் அப்படின்னா பேஸ் எமிட்டருக்கு எவ்வளோ வோல்ட் கொடுத்தா அந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன் ஆகணும் டேட்டாவில் இருக்குது, டேட்டா ஷீட்டில் இருக்குது, தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் ஜென்ரலாக லோ பவர் டிரான்சிஸ்டர். ஓகே, அப்போது இந்த டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த பேஸுக்கு மைனஸ் வோல்ட்டு வரணும், இதுக்கு ப்ளஸ் வோல்ட் வரணும், இதுக்கு மைனஸ் வோல்ட் வரணும். மைனஸ் வோல்ட் வந்தால் தான் இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன் ஆகும். பொதுவாக டிரான்சிஸ்டர் இந்த கலெக்டர் எமிட்டர் எப்பொழுதுமே ஹை ரெசிஸ்டன்ஸ் மின்சாரத்தை கடத்தாத நிலையில் இருக்கும். அப்படி அதை கடத்து நிலைக்கு மாற்றணும் அப்படின்னா அந்த பேஸுக்கு தேவையான ப்ராப்பர் பயாஸ் கிடைக்கணும், வோல்ட்டு கிடைக்கணும். இது மைனஸ் வோல்ட்டு கிடைச்சா இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன் ஆகும். இது கண்டக்ஷன் ஆனால் என்ன நடக்கும்னா இந்த பாசிட்டிவ் வோல்ட்டு இந்த டிரான்சிஸ்டர் வழியாக நேராக இங்கே வரும். இதுதான் இந்த வோல்ட்டு. இந்த 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, பொட்டன்ஷியல் டிவைடர் நெட்வொர்க் மூலிமா இங்கே 0.5 வோல்ட் பாசிட்டிவ் கிடைக்கும். இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன் ஆச்சுன்னா இந்த டிரான்சிஸ்டர் பேஸுக்கு பாசிட்டிவ் வோல்ட் கிடைக்கும். இந்த டிரான்சிஸ்டர் லெஸ் பாசிட்டிவ் வோல்ட் கிடைச்சா இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன் ஆகும். இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன் ஆச்சுன்னா இந்த 2 லோடு ஒர்க் பண்ணும். ஒரு இண்டிகேட்டர் ப்ளஸ் பஸ்ஸர் வேலை செய்யும். இப்போ என்ன சொல்லியிருக்கோம்,
இந்த லோடு பஸ்ஸர் ஆர் எல்இடி ஒர்க் பண்ணால் இந்த டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணணும். இந்த டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணால் இது பேஸுக்கு பாசிட்டிவ் வோல்ட் லெஸ் பாசிட்டிவ் கிடைக்கணும். இதுக்கு லெஸ் பாசிட்டிவ் கிடைக்குன்னா இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன் ஆகணும். இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ஷனாக இந்த டிரான்சிஸ்டர் பேஸுக்கு லெஸ் நெகட்டிவ் வோல்ட்டு கிடைக்கணும். ஓகே, இதுதான் ஜென்ரல். சரி, இதிலிருந்து எப்படி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா பார்த்தீங்கன்னா இந்த லெஸ் வோல்ட் எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், இப்போ சர்க்யூட்டில் பேட்டரி கொடுத்த உடனே இந்த இடத்துல பாசிட்டிவ் வோல்ட் வந்துடும். பாசிட்டிவ் வோல்ட் வந்துச்சுன்னா இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன் ஆகாது. இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன் ஆகலைன்னா இந்த டிரான்சிஸ்டருடைய பேஸுக்கு லெஸ் பாசிட்டிவ் வோல்ட் கிடைக்காது. இதுக்கு லெஸ் பாசிட்டிவ் வோல்ட் கிடைக்கல, இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன் ஆகாது. இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன் ஆகலைன்னா இந்த 2 லோடும் ஒர்க் பண்ணாது. இதுதான் ஜென்ரல் பேட்டரியை ஆட் பண்ணும் பொழுது. ஓகே, இப்போது முக்கியமான வருவோம். இந்த இடத்துல NPN டிரான்சிஸ்டர். இந்த NPN டிரான்சிஸ்டருடைய பேஸுக்கு ஒர்க் பண்ணணுன்னா லெஸ் பாசிட்டிவ் வோல்ட் வரணும்னு சொல்லியிருக்கோம். லெஸ் பாசிட்டிவ். ஓகே, ஒரு லிட்டில் பாசிட்டிவ் வோல்ட் வந்தால் போதும். இந்த பாசிட்டிவ் வோல்ட் வரணுன்னா என்ன பண்ணணும்? நம்ம பாடி ஒரு கண்டக்டர். நம்ம பாடியில் கொஞ்சம் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும், லிட்டில் ஃப்ரீக்வன்சி. ஆடியோ சர்வீசிங் பண்ணும்போது நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு ஆம்பிளிஃபையர் ஒர்க் பண்ணுதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு சிக்னல் இன்புட் பாயிண்டில் நம்ம விரலை டச் பண்ணாவே டர்ன்னு சவுண்டு வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம உடம்புலேருந்து ஒரு ஏசி ஒரு சிக்னல் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அந்த சிக்னல் கூட போதுமானது இந்த டிரான்சிஸ்டரை கண்டக்ஷன் பண்ணுறதுக்கு. ஓகே, ஒவ்வொருத்தருடைய பாடியோட கண்டக்டிவ் அந்த ரெசிஸ்டன்ஸ் வேரியபிளாக இருக்கும். அதனால தான் வெறும் டைரெக்டாக பேஸ் கொடுக்காமல் ஒரு 100K ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஒவ்வொருத்தருடைய கண்டக்டிவிட்டி ஹெவியாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல டச் பண்ணேன் அப்படின்னா நம்ம பாடி மூலிமா கிடைக்கிற சிக்னலில் இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன் ஆகிரும். இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன் ஆச்சுன்னா இதுக்கு லோடு எதுன்னு கேட்டால் இதுதான் லோடு. ஒரு கெப்பாசிட்டர், போலார் கெப்பாசிட்டர், இந்த 2 பொட்டன்ஷியல் டிவைடில் வரக்கூடிய ரெசிஸ்டன்ஸ், இதுதான் உங்களுக்கு லோடு. அப்போ இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ட் ஆச்சுன்னா இந்த பேஸில் மைனஸ் வோல்ட்டு கிடைக்கும். இந்த மைனஸ் வோல்ட்டு கிடைச்சா இது ஆன் ஆகிரும், இது ஆனான இது ஆன் ஆயிரும், இது ஆனால் இது ஆன் ஆயிரும். இவ்வளோ தான் சர்க்யூட். ரொம்ப சிம்பிள். நீங்கள் அசம்பிள் பண்ணி பார்க்கும்பொழுது தான் இந்த டிரான்சிஸ்டரோட சர்க்யூட் தியரி எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணுது, எப்படியெல்லாம் டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். பொதுவாக புக்கில் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு இல்லை. ஓகேவா? நாம் இன்றைக்கி நாலேஜ் அப்படின்னு போய் யாரையா கேட்டோம்னா, நீங்கள் சர்வீஸ் டெக்னீஷியனாக இருந்தால் கூட ஏதாவது சப்ஜெக்டில் தெரியல, ஒரு சந்தேகம்னு கேட்டிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நானும் பார்த்துட்டேன், யாரும் ஒருத்தரும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதே இல்லை. ஓகேங்களா? ஃபீல்டு அப்படி ஒரு டஃப்பான ஃபீல்டாக இல்லை, ரொம்ப எளிமையானது, ஈஸியானது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீல்டு இந்த எலக்ட்ரானிக்ஸ். இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டு அற்புதமான ஃபீல்டு. ஒன்று டைம் பாஸிங், இல்லையா ஒரு வருமானத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சோர்ஸ். யார் வேணாலும் படிக்கலாம். நான் சொல்கிறது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும். இன்ட்ரெஸ்ட் முக்கியமாக இருக்கணும். படிப்பு இல்லைனாலும் பரவாயில்ல. ஓகேங்களா? அதனால் நாங்கள் ஒவ்வொருத்தனையும் இந்த சர்க்யூட்டை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா நீங்கள் வருங்காலத்தில் இந்த மாதிரி சர்க்யூட் பேஸில் தான் நீங்கள் சர்வீஸ் பண்ண வேண்டியது இருக்கும். உத்தேசமாக எதையாவது மாற்றி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. மாற்றி பார்த்து ரெடி ஆகாது. எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலயமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் கோர்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா அந்த கோர்ஸை படிச்சிங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணலாம். இது மட்டும் இல்லை, எல்லாமே பண்ணலாம். அப் டு சர்வீஸ் பண்ணலாம். லேட்டஸ்ட் LCD LED வரைக்கும் சர்வீஸ் பண்ணலாம். ஓகே, பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் கோர்ஸ் இருக்குது, CRT TV ட்ரைனிங் கோர்ஸ் இருக்குது, செல்ஃபோன் ட்ரைனிங் கோர்ஸ் இருக்குது, பைப் அண்ட் ஹோம் தியேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங் இருக்குது, UPS இன்வெர்ட்டர் எமர்ஜென்சி லைட் கோர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இண்டக்ஷன் ஷோ பற்றிய கோர்சஸ் இருக்குது. ஆல் SMBC பற்றிய கோர்சஸ் இருக்குது. என்ன பயிற்சி வேணாலும் நீங்கள் சேரலாம். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வரும். இந்த வாட்ஸ்அப் நம்பரில் கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு மேற்கொண்டு இதை விவரம் இல்லைன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். படித்து வச்சுங்க. ஒரு தொழில் கையில் இருக்கட்டும் என்றைக்குமே. ஓகேவா? சரி, இப்போ என்ன சொல்லியிருக்கோம்? இந்த டச் பண்ணோன்னே மறுபடியும் 1 செகண்ட். இதோ இங்கே ப்ராஜெக்ட் இருக்குது. ஒர்க் பண்ணுதா? மறுபடியும் இப்போ கையில் பிடிச்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. தொடர்ந்து இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து சவுண்டு, ஒரு கண்டினியூஸ் சவுண்டு வேணும்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா டைமிங் ஒரு 3 செகண்ட் அதே ஒர்க் பண்ணும். ஒரு 3 செகண்ட் இருக்குங்களா? கொஞ்சம் பாசிட்டிவ் வோல்ட் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், நல்லாவே ட்ரிகரிங் ஒர்க்கு ஆகும். இதுதான் சர்க்யூட். அப்போ என்ன பண்ணியிருக்கோம் சர்க்யூட்டில் அப்படின்னா, பேஸில் இந்த இடத்துல டச் பண்ணோடனே இந்த டிரான்சிஸ்டர் ஆக்டிவேட் ஆகி ஆன் ஆகி இந்த டிரான்சிஸ்டருடைய பேஸுக்கு மைனஸ் வோல்ட்டை ப்ரொவைட் பண்ணும்.
இந்த மைனஸ் வோல்ட் அதாவது இருக்க வோல்டேஜை இது எடுத்து கிரவுண்ட் பண்ணிடும். இந்த எடுத்துச்சுனாவே இந்த இடத்துல மைனஸ் வோல்ட் வந்துடும். இந்த மைனஸ் வோல்ட் மூலிமா இந்த மைனஸ் பொட்டன்ஷியல் எவ்வளோ நேரம் இருக்கோ அவ்வளோ நேரம் இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன் ஆகும். எவ்வளோ நேரம் இதில் பொட்டன்ஷியல் வோல்ட் மைனஸ் இருக்குங்கிறத இந்த டிரான்சிஸ்டர் டிசைட் பண்ணும். இந்த டிரான்சிஸ்டர் டிசைட் பண்ணுறது எதுனா இந்த டச் பிளேட்டில் இருக்கக்கூடிய நாம் தொடக்கூடிய ஃபிங்கர் பிரிண்ட்டில் சொல்ல போகிறோம். தொட்ட உடனே என்ன ஆகும்னா இது என்ன ஆகுது, இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன் ஆகும். இதில் மைனஸ் வோல்ட் பொட்டன்ஷியல் கொஞ்சம் நேரம் நிற்கும், 2 செகண்ட் 3 செகண்ட். தொடர்ந்து கை வச்சுட்டிங்கன்னா தொடர்ந்து மைனஸ் வோல்ட் எடுக்கும். மைனஸ் வோல்ட் தான் தொடர்ந்து ஆனில் இருக்கும். தொடர்ந்து ஆனில் இருந்தால் தொடர்ந்து இங்கே பேசிக்காக லெஸ் பாசிட்டிவ் வரும். லெஸ் பாசிட்டிவ் தொடர்ந்து கிடைக்கும்போது இந்த டிரான்சிஸ்டர் தொடர்ந்து கண்டக்ஷன் ஸ்டேஜில் இருக்கும். தொடர்ந்து கண்டக்ஷன் ஸ்டேஜில் இருக்கனால இந்த 2 லோடும் இண்டிகேட்டரும் ப்ளஸ் பஸ்ஸர் ரெண்டுமே ஒர்க் பண்ணும். இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராஜெக்ட்லாம் நீங்கள் அசம்பிள் பண்ணி பார்க்கும்போது தான் நாலேஜ் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்ருங்க. ஓகேங்களா?